கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, இந்த தானியேலுக்கு எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாட்களிலே நாம் இரண்டாவது நோக்கமாகிய இந்த பாவத்தை தொலைக்கிறதற்கும் என்ற காரியத்தை குறித்து நாம் இப்பொழுது தியானத்துக்கு எடுத்திருக்கின்றோம். இந்த பாவமானது அங்கு என்ன சொல்கிறது? இந்த இரண்டாவது காரியமாகிய இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கும் என்று நாம் இந்த தானியேலிலே வாசிக்கிறோம். முதலாவது காரியம் மீறுதலை தவிர்க்கிறதுக்கும், இரண்டாவது காரியம் பாவத்தை தொலைக்கிறதுக்கும் என்று பார்க்கிறோம். இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு என்ற காரியமானது அவரது இரண்டாவது வருகையின் நோக்கமாக நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவதாக இஸ்ரவேலுடைய மீறுதலை தவிர்ப்பதற்கு, பின்பு பாவத்தை தொலைக்கிறதற்கு எங்கு பார்க்கிறோம். இஸ்ரவேல் இங்கே பாவம் செய்கிறது? அவர்கள் எங்கே தங்களுடைய முக்கியமான பாவத்தை செய்தார்கள்? அவர்கள் தேவன் எங்கே அவர்களை விட்டு புறம்பாக்கி கொண்டார் என்பதை குறித்து தான் இந்த வசனத்தோடு நாம் ஆராயப் போகிறோம். இந்த மத்தேயு சுவிசேஷகம் 24ஆம் அதிகாரத்திற்கு அங்கே திருப்பி இந்த புத்தகத்தை பார்க்கும்போது, அங்கே இஸ்ரவேலானது தன்னுடைய மிக மோசமான ஒரு பாவத்தை அங்கே செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த பாவமானது இஸ்ரவேலர்கள் ஜனங்களுக்கு கடைசி பாவமாக அங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அவள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றுமாய் இருக்கிறார்கள் என்று இங்கு வேதம் நமக்கு இங்கு சொல்லுகிறது. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷகம் 27ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே இந்த 21வது வசனத்திலிருந்து நாம் அங்கே துவங்கி பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் நமக்கு அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தெளிவுபட போகிறது. இந்த சேதாதிபதி ஜனங்களை நோக்கி, அவ்விருவர்களில் எவனை நான் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பராபஸை என்றார்கள். அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கு இந்த பிலாத்தானவன், சேதாதிபதியானவன் அங்கே கேட்கிறான். அதற்கு அவர்கள் அங்கே பராபரஸை என்றார்கள் என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. இதை சொல்லக்கூடியவர்கள் அங்கே யூதர்கள், இஸ்ரவேலர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது பிலாத்தானவன் அங்கே கேட்கிறான். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூறப்போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் இங்கு பார்க்கிறோம். அவர் இப்பொழுது மேசியாவாக இருக்கிறார். அவர் வரப்போவதாக அங்கே தானியேல், இங்கே தீர்க்க தரிசன புத்தகம் தானியேலில் அங்கு சொல்லியிருக்கிறான். அவர் கொலை செய்யப்படுவார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில் அங்கே அறைய வேண்டும். சேனாதிபதியோ அங்கு என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் அங்கே கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறதென்னாமல் தன் பிரயாசத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று அங்கு சொல்லுகிறான். இந்த இடத்திலே நாம் கவனித்து பார்க்கும்போது அவர்களுடைய குற்றம், இஸ்ரவேலருடைய ஜனங்களினுடைய குற்றம் அங்கே இருக்கிறது, பாவம் அங்கே இருக்கிறது. அதுவே அவர்களுடைய பாவமாக அங்கே கருதப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். மீண்டுமே அந்த ஜனங்கள் அங்கு அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேல், எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த காரியத்தை அவர்கள் அங்கே செய்கிறார்கள். அவர்களுடைய பாவத்தை அவர் அங்கே தொலைத்து கொண்டிருக்கின்றார் கல்வாரியிலே. நாம் புறஜாதிகளாகிய நாம் உள்ளே வர வேண்டி அவர்களுடைய கண்களை அவரே குருடாக்கினார் என்று ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர்களை மன்னிப்பதை தவிர அவரால் வேறு ஒரு காரியத்தை அவர்களுக்கு செய்ய முடியாது. அவருடைய சொந்த பிள்ளைகளை அவருடைய இரத்தத்தை சிந்துவதற்காக அங்கே கூக்குரலிட்டார்கள்.
அவர்கள் குருடாக்கப்பட்டார்கள் என்று அவருக்கு அங்கே தெரிகிறது. அந்த காரணத்தினாலே அவர் அங்கே அவர்களுக்கு மன்னிப்பு வேண்டினார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று அவர் அங்கு சொல்லுகிறார். அவர்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நமது நிமித்தமாக, புறஜாதிகளின் நிமித்தமாக குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அசுவிசுவாசத்தினாலே இப்படியாய் அவர்கள் அங்கே செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இரண்டாவது வருகையிலே அவரை அவர்கள் மீண்டும் பார்க்கும்போது அவர்களுடைய பாவம் அங்கே முடிவு கட்டப்படுவதாக இருக்கிறது என்று வேதம் அங்கே நமக்கு இந்த 9ஆம் அதிகாரம் 24வது வசனம் தானியேலானது சொல்லிக் கொடுக்கிறது. இந்த பாவம் என்பது என்ன? அசுவிசுவாசம், அன்ஃபெய்த். அவர்தான் மேசியா என்பதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. முதலாவதாக அவர்தான் மேசியா என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இரண்டாவதாக அவர் மேசியா வந்தால் சொன்ன அடையாளத்தை அவர் நிறைவேற்றுவார் என்பதை அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்தார்கள். அவர் அப்படியே அவர் செய்தார். ஆனால் அவர்கள் அதை பார்க்கவில்லை. அவர்கள் குருடாக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது உதாரணமாக நாம் சொல்ல போனால், யோசேப்பு தன் சகோதரருக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்த போகிறானோ அதே போல ஆண்டவரானவர் அந்த இரண்டாம் வருகையிலே தன்னுடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே புறஜாதிகளை அவர் தனியாக வைத்துவிட்டு தன்னுடைய இஸ்ரேல் ஜனங்களுக்கு, தன் சொந்த பிள்ளைகளுக்கு 1,44,000 மீத யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த போகிறார். அப்பொழுது அவர்கள் அவரை மேசியா என்று அறிந்து கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்பானவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக அங்கே காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அங்கே அந்த எகிப்து தேசத்திலே அந்த அஸ்னாத்தை எப்படி புறஜாதியை அவன் தனக்குள்ளே பிள்ளைகளை அவன் மாளிகையிலே வைத்துவிட்டு தன் சகோதரனை எப்படி சந்திக்கின்றானோ அதே போல அன்று ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மீதமுள்ள யூதர்களுக்கு அங்கு வெளிப்பட போகிறார், தன் சகோதரர்களுக்கு வெளிப்பட போகிறார். இந்த காரியத்தை தான் இந்த தானியேலானவன் இங்கு 9ஆம் அதிகாரத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார். இந்த பாவமானது அவர்களை தொலைப்பதற்காக கர்த்தரானவர் இந்த காரியத்தை அங்கே செய்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த மீறுதலை தவிர்ப்பதற்கும் பாவத்தை தொலைக்கிறதற்கும் இந்த நாட்களிலே ஆண்டவரானவர் அவர்களுடைய பாவத்தை எடுத்து போட்டு அவர்களை அங்கே என் சிநேகிதரின் வீட்டிலே அன்று அவர்களுடன் பேசி அவர்களை புரிய வைக்கும்படியாய், அவர்களுடைய அசுவிசுவாசத்தை பாவத்திற்கு ஒரு முடிவு கட்டும்படியாய் அதற்காக அவர் அங்கு வருகிறார். அந்த 70வது வாரத்திலே ஒரு பாவத்தை தொலைக்கிறதற்கு அவர் வருகிறார் என்று வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். மூன்றாவது காரியமாக அங்கே அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கு என்ற ஒரு நோக்கம் அங்கே வருகிறது. அந்த அக்கிரமம் என்பது என்ன? அவர் சிலுவையில் செய்தது போல அவர் எப்படி நிவர்த்தி செய்ய போகிறார்? அது அவர்களுக்கு பொருந்தவில்லை. ஏன் அவர்கள் குருடாக்கப்படுகிறார்கள்? அவர்கள் ஏன் எதற்காக குருடாக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து எல்லாம் நாம் விரிவாக இந்த மூன்றாவது நோக்கத்தை குறித்து பார்க்கும்போது தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த நாட்களிலே இந்த பாவத்தை தொலைப்பதற்கான காரியத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர் எப்பொழுது பாவம் செய்தார்கள்? அவர்களுடைய பாவத்தை எப்பொழுது ஆண்டவர் தொலைக்கப் போகிறார் என்பதை குறித்து இந்த மத்தேயு அதிகாரத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்திருக்கின்றோம். இந்த காபிரியல் இரண்டாவது நோக்கத்தை இங்கே தானியேலுக்கு அறிவுறுத்துகிறான். மூன்றாவது காரியத்தை வரக்கூடிய நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.